ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு ப்ராடக்ட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்கு வந்துருச்சு என்ட்ட. அப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இது திருப்பி இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து நீட்டாக அப்படி கவர் போட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணுவோமா? உள்ள என்ன இருக்குன்னு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்குறதுக்கு ஒரு யூஎஸ்பி ஸ்டிக் மாதிரி இருக்குது. ஆனால் இது யூஎஸ்பி கிடையாது, பென்ட்ரைவ் கிடையாது. பட் இட்ஸ் டேட்டா டாங்கிள். ஸோ இது வந்து லிட்ரலி நான் 7th 8th படிக்கும் போது வந்து யூஸ் பண்ணது. அண்ட் இது வந்து ஹூவை பிராண்ட். ஸோ இதில் வந்துட்டு 2G அண்ட் 3G தான் சப்போர்ட் ஆகும். 4G கூட சப்போர்ட் பண்ணாது. இப்போ 5G வந்துட்டோம். அண்ட் மோரோவர் சிம் எங்கே போடுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆமாம், இதோட ரேட் ஆக்சுவலி எம்ஆர்பி வந்து 1900. இது என்ன இது வரமாட்டேங்குது? மாற்றி இதுவும் ஓப்பன் பண்ணுறேன்னா ஓகே. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இது 1200க்கு நான் வாங்கினேன். அண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சிம் போடுற மாதிரி இருக்கும். அந்த ஃபுல் சைஸ் சிம் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் இதை போடும்போது இது வந்து Windows 7 காம்பேக்டபிள் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ நானும் Windows 7ல் தான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியும் வந்துட்டு லேண்ட்லைன் கனெக்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 7th 8th அந்த டைமில் மட்டும் தான் ஒரு வந்து வீட்டில் நெட் கனெக்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது வாங்கினேன். அண்ட் இதோட இது பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு விஷயம் போட்டுருப்பான். சாஃப்ட் ஒய்ஃபை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இதில் யூஎஸ்பி வழியாக நம்ம நெட் கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த ஒய்ஃபை இருக்குல்ல, ஸோ அது யூஸில் இல்லை. ஸோ அது வந்து ஹாட்ஸ்பாட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது பேர் தான் சாஃப்ட் ஒய்ஃபை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு என்ன தெரியுமா? 14 Mbps தான் டவுன்லோட் ஸ்பீடு. அப்லோட் ஸ்பீடு 5.76 Mbps தான். அவ்வளோதான். பை.